நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌசர் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசர் தான். உங்கள் ஃபோனில் ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். அதாங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசரில் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். தொடக்கத்திலே கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நீங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால என்ன பலன் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வழக்கமாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபட்டாஃபட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். பட் இது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகாது தான். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா விஷயங்களுக்கும் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். தேவையில்லை சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்வேர்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பாஸ்வேர்டு எனக்கு தேவையில்லைங்க, கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நிறைய பாஸ்வேர்டை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பாருங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் தாராளம். சேவ் பாஸ்வேர்டு இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஆட்டோ சைன்இன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே சைன்இன் பண்ணாமலே உள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி செக் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா பார்த்துங்க, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. அது ரொம்ப டீப்பாக உள்ளே போகணும். ஸோ அதுக்கு தான் வியூ அண்ட் மேனேஜ் சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பாஸ்வேர்ட் மேனேஜர் கியர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர் டு சேவ் பாஸ்வேர்டை சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோ சைன்இன் அதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன பாஸ்வேர்டெலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டெலாம் ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஈஸியாக யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை தொடங்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வாட்டி யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் சொல்லலாம், எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ மறுபடியும் நீங்கள் ரீட்ரைவ் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் என்னென்ன வெப்சைட்டில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் சேவ் பண்ணி வைக்கலை. ஸோ இருந்தாலும் இதில் ஒரு டிஸ்பிளே ஆகுது. இதை டெலிட் பண்ணால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு எக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சேவ் பண்ணிக்கிற அந்த வெப்சைட்டோட இது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பாஸ்வேர்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, அதே நேரத்தில் நீங்கள் சேவ் பண்ண அந்த வெப்சைட்டை எப்படி டெலிட் பண்ணுறது. ஸோ அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா
அன்லைக் பண்ணுங்கள்.